அன்னை கங்கை அம்மன் பாதத்திலே போய்விடும். அந்த அம்மனின் பாதத்திலிருந்து அந்த மலரை கொண்டு வந்து கண்ணிலே கசிக்க விட்டால் உனக்கு பார்வை வரும் என்று கூறினார் அண்ணா. ஆனால் அந்த மலரை கொண்டு வருவது யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைவர்களாக இருக்க வேண்டும், சத்தியகாத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்கள் தாயாக தமக்கே அவர் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமன் சென்றால் தான் எடுத்து வர முடியும் என்று கூறினார் அண்ணா. ஆனால் என்னுடைய தோழி சங்கீதாவோட அண்ணன் இருக்காரு, அவர் நான் சென்று கொண்டு வருவேன் போனார் அண்ணா. இன்னும் வரவில்லை, இன்னும் வரவில்லை. அரண்மனைக்கு ஆனந்தியை பார்க்க செல்லும் பொழுது அவரை பார்த்திருக்கிறேன். இவர்தான் என்னுடைய அண்ணன். பெயர் சந்தோஷ். சந்தோஷ் சந்தோஷ் உன்னைதான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா ஆமா, அந்த பாரதியார மலர் கிடைத்ததா? ஆனந்தியை கற்பனை கிடைப்பதற்காகவே சென்றேன். கொண்டு வந்து முக்கியம் மீண்டும் ஆனந்திக்கு கற்பனை கிடைப்பது. ஆனந்தி, இந்த கற்பனை கிடைத்ததாக என் மனைவி என்றுமே இல்லாமல் என்ற ஒரு சந்தேகம். அது என்ன சந்தேகம் தெரியுமா? மீண்டும் உனக்கு கற்பனை கிடைத்தால் முதன் முதலாக யார் முகத்தை பார்க்க போகிறாய்? இதே கேள்வி. நான் உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கின்றேன். முதலில் என்னை தான் பார்ப்போம். நிறுத்துங்க. அவருடைய ஆர்வம் கோயில் அவளோட வளர்ந்து சொல்வது ஆடி பாடி வந்துடுது. அதனால அவ கருத்து இருந்தா என்னதான் முதல்ல பாப்பா. இல்ல இல்ல, என்னதான் பாப்பா. என் தங்கை என்னதான் பாப்பா. அண்ணா இத பாருங்க, என் ஆர்வ அண்ணன், என் உடன் பிறந்த அண்ணன் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் என் ஆர்வ தோழி சங்கீதா அவருடைய முகத்தை பார்க்க மாட்டேன். எனக்காக பல கஷ்டங்களை அனுபவித்து கண்கள் தெரிய வேண்டும் என்று சென்று அந்த அன்னையின் மடி மீது இருந்து கொண்டு வந்தாரு பாரதியார் மலர் சந்தோஷ். அவருடைய முகத்தை தான் நான் முதல் பார்ப்பேன். ஆமா சங்கீதா, பார்த்தவையா ஆனந்திக்கு மீண்டும் கண்பர் கிடைத்தால் உடன் பிறந்த அண்ணன் ஆனந்த முகத்தை பார்க்க போது கிடையாதா? ஆர்வ தோழி முகத்தையும் பார்க்க அவனுக்காக அனுமானம் பற்றி இந்த பாலியல் அவரை கொண்டு என் முகத்தை தான் பார்க்க போய் வைக்கிறார். இப்பொழுது இருவர் சாலை எடுத்து அவன் கடியை வெட்டி கண்பார்வை கிடைப்பது போயிருந்தான். அனுப்பி அந்த பூவால் மீண்டும் உனக்கு கண்பார்வை இருக்கிறார். இதுவே பூத்தந்த புதுமானி. ஆனந்தி, நாங்கள் வந்து இவருடைய கடமை முடிந்து நாங்கள் வருகிறோம். சந்தோஷ் என்ன பாருங்க, இவருடைய வீட்டுக்கு வரோம். என்ன திருமணம் செய்துக்குங்க. உண்மையா? ஆமா. நான் திருமணம் செய்யணுமா? ஆமா. அம்மா தாயே, எப்போ உங்க குடும்பத்துக்கு நாங்கள் கால் எடுக்கிறோமோ அப்பவே படாது பாடு. இன்னுமா நீங்க எங்களை விட்டு வைக்கல. ஆளவிட்டா போதும். அப்படி எனக்கு திருமணம் செய்யல, நான் மருந்து குடிச்சு சேர்த்துருவேன். செத்தாயில்னா உயிரோட இருந்தா சவுகாசி நாங்க வரோம். நான் கூட உங்களுக்கு ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். ஒரு உண்மையா? என்னமா உண்மை? உலக்கரைக்கு தண்ணி எடுக்க போறேனா? ஆமா. அப்ப அவன் என்ன எடுத்துட்டாருன்னா அடிச்சேன்னு வச்சுக்க. உலக்கரைக்கு போகும்போது கீழே குனிஞ்ச தலை நிமிராம போகணும்னு சொன்னேன். ஆனா உலக்கரைக்கு போனதுக்கு அவரை எடுத்துட்டு சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு பெண்மகள் இருந்தா கண்டிப்பா பெற்றெடுத்த தாய் தந்தையோ இல்ல உடன் பிறந்த அண்ணன் தம்பியோ அவனை கேட்க ஆளுமை பார்த்து கண்டிப்பா அதுக்குள்ள நீங்களா அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையை தேடி நீங்களா ஏமாசி தெரியாம காரணத்தை விட்டு ஆண்டாள் அவரோடு இவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்படியா? உங்க தலையெழுத்து எல்லாம் நான் என்ன செய்ய போறேன். சரி, அவரையே நீ திரும்ப செஞ்சுக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க போற? என் வீட்டுக்கு போறேன். அப்ப என் தங்கை
காதலிச்சா அவ உன்னை காதலிச்சா நான் உன் தங்கச்சி காதலிச்சு வாங்கி என்ன காதலிச்சா ஓட்டுறானே இதற்கான பாவி 1000 வாட்டி சத்தியம் செஞ்சு என்ன கட்டி கட்டி பிடிச்சா பாவி நீ ஒண்ணு கட்டி ஒரு பாட்டி பண்ண உன்னை வெட்டி வெளியில போட இதற்கான பாவி நான் சத்தியம் செஞ்சு உங்களை வந்தேன் அப்படி என்றால் என் தங்கையை உன் அண்ணன் திருமணம் செய்து கொண்டால் உனக்கு எனக்கு திருமணம் அம்மா ஆனந்தி திருமணம் செய்து கேட்டாங்க சரி என்னமா செய்வது தங்கையின் வாழ்வு நல்ல முறை எழுதி கொள்வதால் உடன் பிறந்த அன்னை என்ன வந்தாலும் ஏற்றுக்கொண்டாகணும் சரி என் தங்கை நீ திருமணம் செய்வதால் உன் தங்கையை நான் திருமணம் செய்வதும் என்னடா இந்த சவுதி இருக்கு என்ன தெரியுமா என்னடா இப்போ நீ அவளை திருமணம் செஞ்சு போற ஆமா அவன் தங்கச்சி நான் திருமணம் செஞ்சு போறேன் உண்மைதான் என்னைக்காக ஒரு நாள் உங்க குடும்பத்துல வீட்டுக்கார குச்சிட்டு வந்த உன் ஆட்சி ஆட்டா விட்டு வச்சுக்கா குச்சி விட்டு வந்து என்ன அடிச்சா நீ ஆட்டா விட்டு பார்த்தவங்க அவன் தங்கச்சி ஆச்சு அவன் ஆட்டா விட்டு நாட்டை சரி இதற்கெல்லாம் காரணம் சரி எப்படியோ ஒன்று பொறுப்பெல்லாம் போட்டு கட்டியாச்சு இதுக்கப்புறம் இருக்குது ஆமா மை சிஸ்டர் எங்க போயிட்டா சிஸ்டர் என்ன வேணா நடி வேணா நடி வேணா போடு 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 சவுண்ட் பத்தல என்ன
மச்சான்